திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னையில் நாளை சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட உள்ள நிலையில் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற முதல் நாளே முதல் 3 திட்டங்களுக்கு, முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டிருந்தார். அதில் மிக முக்கியமான ஒன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையாகும். இந்த சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்தவரையில பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்படும் என அவர் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்திருந்த நிலையில அது திட்டமாக வடிவம் பெற்று தற்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தை நாளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக முதலமைச்சர் கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்ச்சியாக, அதாவது திட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு முதல் பெரிய நிகழ்ச்சியாக நடைபெறுவதால் பிரம்மாண்டமாகவும் அதே போல சிறப்பாகவும் அதை செய்து முடிப்பதற்கு காவல்துறை சார்பில், தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அதிரடிப்படையை பொறுத்தவரையில குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகள் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான ஒரு பிரிவாக இது செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பையும், அதிகமாக செல்லக்கூடிய இடங்கள், பெண்கள் அதிகம் சென்று வரக்கூடிய இடங்கள்ல இந்த சிறப்பு அதிரடிப்படை என்பது தீவிரமாக கண்காணிக்கும். அதே போல குற்ற சம்பவம் நடைபெற்றால் குற்றவாளிகளை கைது செய்து உடனடியாக அவர்களுக்கு அடுத்த கட்ட தண்டனை, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு, அதே போல அவர்களுக்கு பல்வேறு துறையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை, அதாவது சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது செய்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தான் நாளை இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சந்தீப் ஐரத்தோ டிஜிபி அந்த ஆய்வினை மேற்கொண்டார். சிறப்பான அந்த நிகழ்ச்சிகள் சரியாக நடைபெறுகிறதா என்ற ஆய்வு என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் நேரில் சென்று பார்வையிட்டு அனைத்தையும் சரியாக இருக்கிறது என்று உறுதி செய்தார். நாளைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த திட்டத்தில் இந்த அதிரடி படைக்கென்று பிரத்யேக வாகனம் என்பது அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அந்த வாகனங்களில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்கள் இன்ஸ்டால் பண்ண, அதாவது செயல்முறைப்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு அந்த யூனிஃபார்ம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நாளை இந்த படையில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சரிடம் முன்னிலையில் செய்து காட்டுவார்கள். இது தவிர தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடிய பிற காவல் படையினரும் அணிவகுப்பு மரியாதையை அளிக்க இருக்கிறார்கள். அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்றுக்கொள்கிறார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.
கிளான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.